காலிஸ்தானுடைய தலைவராக கருதக்கூடிய பன்னூன் அப்படிங்கிற நபர் இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இந்தியாவில் தற்போது புதிதாக கட்டப்பட்ட அயோத்தியில் இருக்கக்கூடிய ராமர் கோவிலுக்கும் மிகப்பெரிய எச்சரிக்கை ஒன்றை அளித்திருக்கிறார். அவர் எச்சரிக்கையை ஒரு வீடியோவாக வெளியிட்டிருக்கிறார். அந்த வீடியோவில் பிரதமர் நரேந்திர மோடி வணக்கம். காலிஸ்தானுடைய தலைவராக கருதக்கூடிய பன்னூன் அப்படிங்கிற நபர் இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இந்தியாவில் தற்போது புதிதாக கட்டப்பட்ட அயோத்தியில் இருக்கக்கூடிய ராமர் கோவிலுக்கும் மிகப்பெரிய எச்சரிக்கை ஒன்றை அளித்திருக்கிறார். அவர் எச்சரிக்கையை ஒரு வீடியோவாக வெளியிட்டிருக்கிறார். அந்த வீடியோவில் பிரதமர் நரேந்திர மோடி உட்கார்ந்து கொண்டு பூஜை செய்வதும் தியானம் செய்வதும், அதாவது அயோத்தி ராமர் கோவிலுக்குள்ளாக பூஜை செய்வதும் தியானம் செய்யக்கூடிய புகைப்பட வீடியோக்களை வைத்து அந்த பன்னூன் அப்படிங்கிற தீவிரவாதி மிகப்பெரிய அளவிலான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். அவர் எச்சரிக்கை விடுக்கும் போது என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், கண்டிப்பாக நவம்பர் 16, 17ஆம் தேதிகளில் அயோத்தி ராமர் கோவிலில் மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படும் அல்லது அதனுடைய அஸ்திவாரமே ஆட்டப்படும் என்று இந்த தீவிரவாதியான பன்னூன் கூறியிருக்கிறார். காலிஸ்தானுடைய ஒரு தலைவராக பார்க்கக்கூடிய பன்னூனை இந்திய அரசாங்கம் 2020ஆம் ஆண்டு தீவிரவாதியாக அறிவித்தது. இந்த பன்னூன் அப்படிங்கிறவர்கள் மிக மோசமான ஆளாகவும் காலிஸ்தானி பிரச்சனைகளுக்கு அல்லது காலிஸ்தானிகளால் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு மிக முதல் காரணமாக இருக்கக்கூடியது இந்த பன்னூன் தான் என்றும் அனைவரும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பன்னூனுடைய இந்த வீடியோ எங்கிருந்து எடுக்கப்பட்டது என்றால், கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலிருந்து இந்த வீடியோ எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த பன்னூன் கனடாவில் இருந்து கொண்டு இந்தியாவிற்கு எச்சரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, அவர் கூறுவதாவது, பல இந்தியாவில் இருக்கக்கூடிய பல கோவில்களிலும் இதே போன்ற பிரச்சனைகள் எழக்கூடும் என்றும் இதனால் நான் கடுமையாக எச்சரிக்கிறேன் என்றும் அவர் கூறியிருக்கிறார். ஏற்கனவே கனடாவில் வைத்து பல காலிஸ்தானி தலைவர்களை கொன்று குவித்து விட்டார்கள். அதற்கு மிக முக்கிய காரணம் அமித்ஷா என்றும் அமித்ஷா தான் அதற்கு பின்னணியில் இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. இந்த வேளையில் பன்னூன் அப்படிங்கிற தீவிரவாதி, அதாவது காலிஸ்தானுடைய தலைவராக கருதக்கூடிய தீவிரவாதி, அவர் இந்தியாவிற்கும் இந்தியாவுடைய பிரதமருக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல கோவில்களுக்கும் எச்சரிக்கை விடுக்கிறார். இது மிக பெரிய அளவில் வேடிக்கையாக இருந்தாலும் இது சில விஷயங்களில் பயப்படக்கூடிய ஒன்றாக தான் இருக்கிறது. காலிஸ்தானிகள் கனடாவில் இருந்து அல்லது கனடாவில் இருக்கக்கூடிய அரசாங்கம் காலிஸ்தானிகளுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் அளித்திருக்கிறது அல்லது அவர்களுக்கு துணையாக இருக்கிறார்கள் என்கின்ற செய்தியும் வெளியே வந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இப்போது கனடாவுடைய பிரதமராக இருக்கக்கூடிய ஜஸ்டின் ட்ரூடோ காலிஸ்தானிகளுக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கிறார் என்கின்ற பேச்சும் வெளியே வந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய சீக்குகளினுடைய தலைவராக இருக்கக்கூடிய தக்வாத் அப்படிங்கிறவங்க சொல்லும் பொழுது, இந்த பன்னூன் அப்படிங்கிறவர் ஒரு சீக்கியரே கிடையாது. இவர் இதற்கு முன்னதாக பல மடத்தனமான விஷயங்களை பேசியிருக்கிறார். இதே போன்று மிக மோசமான நிலையில் பேசியிருக்கிறார். அதே போன்றுதான் இதையும் கருத வேண்டும். அவர் ஒரு உண்மையான சீக்கியரே அல்ல என்றும் இதற்கு கனடா அரசாங்கம் மிகப்பெரிய அளவில் உறுதுணையாக இருக்கிறது என்றும் இந்த தக்வாத் அப்படிங்கிற சீக்கியர்களுடைய தலைவர் மிக வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார். ஏற்கனவே கனடா இந்தியாவிற்கு பிரச்சனை ஒன்றிருக்கிறது இந்த காலிஸ்தானிகளுடைய விஷயத்தினால். ஏற்கனவே இந்த விஷயத்தில் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது கனடாவில். யார் கொன்றது, யாரால் கொல்லப்பட்டது, யார் இதற்கு உறுதுணையாக இருந்தது, யாருக்கு உடந்தையாக இருந்தது, யாரின் மூலமாக இந்த விஷயங்கள் எல்லாம் நடத்தப்படுகிறது என்று மிகப்பெரிய அளவிலான ஆராய்ச்சிகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒரு சில பத்திரிகைகள் நம் நாட்டினுடைய உள்துறை அமைச்சரான அமித்ஷாவினுடைய உத்தரவின் பேரில் தான் காலிஸ்தானி தலைவர்கள் பல பேரை கொன்று வைக்கிறார்கள் என்றும் பல செய்திகள் வெளியே வந்து கொண்டிருக்கின்றன. அதனால்தான் என்னவோ பன்னூன் என்கிற தீவிரவாதி எச்சரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கிறாரோ என்னவோ ஒட்டுமொத்தமாக ஒரு மிகப்பெரிய அளவிலான போர் மூழல் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனையை உடனடியாக பேசி தீர்க்காவிட்டால் இது பல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். பன்னூன் அப்படிங்கிற தீவிரவாதி கனடாவில் உட்கார்ந்து கொண்டு இந்தியாவுடைய கோவில்களை சிதைப்பேர் என்றும் அயோத்தியில் இருக்கக்கூடிய ராமர் கோவிலை அசைத்து காட்டுவேர் என்றும் கூறியிருக்கிறார். ஆனால் அது மிகப்பெரிய அளவிலான கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்தியாவுடைய பாதுகாப்பு அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இது அனைத்தையும் பார்த்துதான் பன்னூன் போன்ற தீவிரவாதிகள் இத்தனை வாய்ச்சவிடால்கள் விட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
இதற்கு இந்திய அரசாங்கம் என்ன பதிலடி கொடுக்க போகிறது? சீக்கிய தலைவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார், இது வெறும் வாய்ச்சவடால் மட்டும்தான் இவர் இப்படி பிரார்த்திக் கொள்வதும் உளறிக் கொண்டிருப்பதும் இதற்கு முன்னமும் நடந்திருக்கிறது. அதாவது அறிவில்லாமல் இவர் பேசுவதும் அடிமுட்டாள்தனமாக பேசுவதும் போலமான விஷயங்கள் இந்த பன்னூன் அப்படிங்கிற தீவிரவாதி செய்து கொண்டிருக்கிறார். அவர் உண்மையான சீக்கியரே அல்ல என்று ஏற்கனவே சீக்கியருடைய தலைவர்களும் கூறிவிட்டார்கள். இந்திய அரசாங்கத்தினுடைய பதில் என்னவாகவும் இருக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.